அனைவருக்கும் வணக்கம். கவர்மெண்ட் ஜாப்ஸ் மென்டர் யூடியூப் சேனலை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். தொடர்ந்து கவர்மெண்ட் ஜாப்ஸ் அப்டேட் இந்த சேனலை கொடுத்துட்டு வந்துட்டுருக்கோம். கனரா பேங்க்கில் அப்ரெண்டிஸ்க்கான ஒரு நோட்டிஃபிகேஷன் லேட்டஸ்ட்டாக ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. மொத்தம் 3500 காலி பணியிடங்கள் கொண்ட இந்தியா முழுவதுமான அப்ரெண்டிஸ் பணியிடங்களுக்கான ஒரு வேலைவாய்ப்பு அறிவிப்பு கனரா பேங்க்லேருந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அதை பற்றின விவரங்கள் இந்த வீடியோவில் பார்க்கலாங்க. இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கிறது அதனுடைய நோட்டிஃபிகேஷன். இதில் பார்த்தீங்க அப்படின்னாக்கா கனரா பேங்க்லேருந்து ரிலீஸ் பண்ணியிருக்க அப்ரெண்டிஸ் கிராஜுவேட் அப்ரெண்டிஸ்க்கான ஒரு நோட்டிஃபிகேஷனில் தான் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இந்த போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ணுறதுக்கான ஸ்டார்டிங் டேட் வந்து 22/9/2025. அதிலிருந்து நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். விண்ணப்பிப்பதற்கான கடைசி தேதி 12/10/2025. அக்டோபர் மாதம் 12ஆம் தேதிக்குள்ளே நீங்கள் இந்த போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும். டோட்டல் நம்பர் ஆஃப் வேக்கன்சிஸ் வந்து 3500. இதில் பார்த்தீங்கன்னா ஸ்டேட் வைஸ் உங்களுக்கு எவ்வளோ வேக்கன்சிஸ் இருக்குது அப்படிங்கிறது மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. ஆல் ஓவர் இந்தியாவுக்குமே 3500ன்னு சொல்லியிருக்காங்க. இதில் தமிழகத்தில் எவ்வளோ வேக்கன்சி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 394 வேக்கன்சி அப்ரெண்டிஸ்க்காக ஒதுக்கியிருக்காங்க. இந்த 394 வேக்கன்சிக்கு அப்ளை பண்ணுறவங்களும் கண்டிப்பாக தமிழ் தெரிஞ்சிருக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. இதில் கேட்டகரி வைஸ் பார்த்தோம் அப்படின்னா தமிழ்நாட்டுக்கு எஸ்சி கேண்டிடேட்ஸ்க்கு வந்து உங்களுக்கு 74 வேக்கன்சியும், எஸ்டி கேண்டிடேட்ஸ்க்கு வந்து 3 வேக்கன்சியும், ஓபிசிக்கு கேட்டகரிக்கு வந்து 106 வேக்கன்சியும், அப்புறம் இடபிள்யூஎஸ்க்கு வந்து இவங்க 13 வேக்கன்சியும், யூஆர் கேண்டிடேட்ஸ்க்கு வந்து தமிழ்நாட்டுக்கு இவங்க எவ்வளோ ஒதுக்கியிருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னாக்கா ஒரு நிமிஷம், யூஆர் கேண்டிடேட்ஸ்க்கு வந்து 39 காலி பணியிடங்கள் ஒதுக்கியிருக்காங்க. ஓகேங்களா, இதை நீங்கள் யூஆர் இடபிள்யூஎஸ்க்கு தான் 39, யூஆருக்கு வந்து 172 வேக்கன்சி ஒதுக்கியிருக்காங்க. ஓகேங்களா, மொத்தம் 394 வேக்கன்சி தமிழ்நாட்டில் ஒதுக்கியிருக்காங்க. இதை நீங்கள் உள்வாங்கிக்கோங்க. இந்த கனரா பேங்க்குக்கான அப்ரெண்டிஸ் போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ணுறதுக்கான வயது வரம்பு குறைந்தபட்சம் 20ஆகவும் அதிகபட்சம் 28ஆகவும் இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. வயது தளர்வு உண்டு சிலருக்கு. எஸ்சி எஸ்டி கேண்டிடேட்ஸ்க்கு 5 வருடங்களும், ஓபிசி என்சிஎல் கேண்டிடேட்ஸ்க்கு வந்து 3 வருடங்களும், பிடபிள்யூடி கேண்டிடேட்ஸ்க்கு 10 வருடங்களும் வயது தளர்வு கொடுக்குறாங்க. நீங்கள் அந்த ஏஜை கால்குலேட் பண்ணிவிட்டு அப்ளை பண்ணுங்கள். இதற்கான கல்வி தகுதி நீங்கள் ஏதாவது ஒரு டிகிரி முடிச்சிருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக அப்ளை பண்ணிக்கலாம். அதை நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. டிகிரி முடித்த கேண்டிடேட்ஸ் கண்டிப்பாக அதுக்கு ட்ரை பண்ணுறீங்க அப்படின்னா அப்ளை பண்ணுங்கள். நெக்ஸ்ட் இந்த போஸ்ட்டுக்கான மற்ற விவரங்களை பார்க்கலாம். இதற்கு பீரியட் எவ்வளோ இருக்கும் அப்படின்னாக்கா அப்ரெண்டிஸ் பீரியட் வந்து த பீரியட் ஆஃப் அப்ரெண்டிஸ்ஷிப் ட்ரைனிங் வில் பி 12 months. ஒரு 12 monthக்கு இருக்கும் அப்படிங்கிற மாதிரி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. தமிழ்நாட்டிலே உங்களுக்கு போஸ்டிங் இருக்கும். இதற்கான சம்பளம் வந்து உங்களுக்கு பெர் மந்த்துக்கு 15,000 சம்பளம் கொடுக்குறதா அவங்க மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸ்டிபெண்ட்டு அதை அவங்க உள்வாங்கிக்கோங்க. நெக்ஸ்ட் இதற்கான ரிஜிஸ்ட்ரேஷன் ப்ராசஸ் எப்படின்னு நீங்கள் ஆன்லைனில் தாங்க அப்ளை பண்ணணும். அப்ளை பண்ணுறது ஆன்லைனில் பண்ணலாம். அது எப்படிங்கிறது லாஸ்ட்டாக சொல்கிறேன். நெக்ஸ்ட்டு செலெக்ஷன் ப்ராசஸ், தேர்வு செய்யும் முறை அப்படின்னா நீங்கள் அப்ளை பண்ணதுக்கு பிறகு மெரிட் லிஸ்ட்டில் உங்களை செலக்ட் பண்ணி டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் மூலயமா உங்களுக்கு போஸ்டிங் போட்டுருவாங்க. டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் அண்ட் டெஸ்ட் ஆஃப் லோக்கல் லாங்குவேஜ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் நடக்கும்போது லோக்கல் லாங்குவேஜில் ஒரு டெஸ்ட் மாதிரி வைப்பாங்க. அது தமிழில் எழுத படிக்க தெரிஞ்சுக்கணுங்கிறது மஸ்ட். அதுக்கு ஒரு டெஸ்ட் மாதிரி வச்சு டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் வைப்பாங்க. மற்றபடி உங்களுக்கு எக்ஸாம் அப்படிங்கிற மாதிரி எதுவும் கிடையாது. மெரிட் லிஸ்ட்டில் செலக்ட் பண்ணி டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் வைப்பாங்க. ஓகேங்களா, இதை உள்வாங்கிக்கோங்க. அடுத்து இந்த போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ணுறதுக்கு அப்ளிகேஷன் ஃபீஸ் இருக்குது. எஸ்சி எஸ்டி பிடபிள்யூபிடி கேண்டிடேட்ஸ்க்கு விண்ணப்ப கட்டணம் எதுவும் கிடையாது. இது இல்லாமல் மற்ற எல்லாருக்கும் 500 அப்ளிகேஷன் ஃபீஸ் இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஆன்லைனில் அப்ளை பண்ணுறதுக்கு கனரா பேங்கோட அஃபிஷியல் வெப்சைட்லேயே இந்த அப்ரெண்டிஸ்க்கான நோட்டிஃபிகேஷனும் அப்ளை லிங்க்கும் கொடுத்துட்டாங்க. இதில் கிளிக் ஹியர் டு அப்ளை ஆன்லைன் அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னாக்க உங்களுக்கு இது மாதிரி அப்ளை பண்ணுறதுக்கான பேஜ் ஓப்பன் ஆகிடும். இதில் நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணிவிட்டு அதுக்கு பிறகு அப்ளை பண்ணிக்கலாங்க. இதை நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. இந்த போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ண விரும்புகிற கேண்டிடேட்ஸ் கண்டிப்பாக அப்ளை பண்ணுங்கள். கனரா பேங்க்கில் இந்த அப்ரெண்டிஸ்க்கு தமிழ்நாட்டிலேயே உங்களுக்கு வேக்கன்சிஸ் ஒதுக்கிறதுனால கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணலாம். ஆல் ஓவர் இந்தியாவில் 3500 அப்ரெண்டிஸ்க்கான ஒரு நோட்டிஃபிகேஷன் தான் இப்போ லேட்டஸ்ட்டாக கொடுத்துருக்காங்க. நோட்டிஃபிகேஷன் லிங்க்கையும் அப்ளை பண்ணுறதுக்கான லிங்க்கையும் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறோம். நீங்கள் அதில் பார்த்துட்டு அப்ளை பண்ணுங்கள். வேறு எதுவும் டவுட்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணி அவங்களுக்கும் தெரியப்படுத்துங்க. தேங்க்யூ.